ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் குயிலி இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் தேட்டரில் அவைலபிள் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினையும் லவ் பண்ணி கல்யாணம் மூக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன். இவங்களோட லைஃப் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாராய கடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கேயே இறந்துடுறாங்க. இதனால் கோபமுற்ற நம்ம ஹீரோயினி அந்த சாராய கடையை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி சாராய கடை எங்கே இருக்குது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாதாவாக மாறிடுறாங்க. இது மாதிரி சம்பவம்லாம் நிறையா சம்பவம்லாம் செய்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அந்த குட்டி பையன் வளர்ந்து பெரியவனாகி கலெக்டர் ஆயிடுறான். அவன் ஒரு பெரிய ஒரு சாராய கடை ஓனருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதனால் அவங்க அம்மா வேண்டாம் வேணான்னு சொல்லி அவன் கேட்கல. இப்போ இறுதியில் ஹீரோயினி தன்னுடைய பையனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினி செம்மையான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே லவ் அப்படி காதல் அப்படின்ட்டு, ரெண்டாவது ஒரு தாதா வர்ற கெட்டப்லாம் நல்லாவே வந்திருக்கு. ரெண்டு கெட்டப்பில் செம்மையாக மிரட்டியிருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே போகுது, செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு போகுது. படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு மனுஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானால் அவன் எப்படி இருப்பான், அவனுடைய லைஃப் என்னமோ மாறும் அப்படிங்கிறத யதார்த்தமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். குடியை பற்றியும் அதனுடைய தீமைகள் பற்றியும் பல படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் எப்படி எதிர்த்து அந்த மதுபான கடையில் எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு அமைதியான முறையில் தாதாவாக போராடுற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஸ்பீடாக போகுது படம். செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. வழக்கமான கதை மாதிரி வந்துடுது, அட்வைஸ் படமாக வந்துடுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சுமாராகனா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.